24 இருக்கு இல்லையா? ஸோ நம்ம எங்கேருந்து வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கடவுள்லேருந்து இறங்கணும். மண்ணிலேருந்து திரும்ப கொஞ்சம் மேலே போகும். அடிப்படையில் சொல்லுவேன். நம்ம நோட் ஸோ ஃபர்ஸ்ட் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா அடிப்படையில 4 சொல்றாரு. பதின்னா என்ன? பதினா பொருள் வச்சுக்கிட்டார். செம்பொருள் என்ன பொருள் ஞாபகம் வச்சுக்காரு. அதனுடைய சிறப்பு சொல்றாரு. அவருடைய அருள் சொல்றாரு. அது அருள் வந்து நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? உனக்கு அது 2ஆ இருக்கு. திரோதானம் திருவருள் 2ஆ பிரிக்கிறாங்க. திரோதானம்னா கேட்டது கொடுக்கறது. திருவருள்னா கேட்டது கொடுக்கும்போது அதுல பிரச்சனை வருமானா பிரச்சனை வரும். ஆனா அதை கடவுள் சொல்ல மாட்டார். புரியுதா? அது வந்து திரோதானம். திருவருள்ன்றது என்னன்னா இல்லப்பா உனக்கு ஞானம் கொடுப்பார். புரியுதா? ரெண்டுமே ஞானமும் அவர்தான் கொடுக்குறாரு. கேட்டது கொடுத்து டார்ச்சரும் அவர் தான் பண்றாரு. ரெண்டுமே அவர் தான் பண்றாரு. அது ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ற சிமிலி வந்து மலைய வாஞ்சிரப்புன்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டாங்க. மலையை வச்சுக்கிட்டாங்க. புரியுதா? எக்ஸாம்பிள் என்ன மழை வந்து கொடுக்கும் கூடாது கொடுக்குறது அதுதான் கெடுக்குறது அதுதான் சொல்லிட்டு அது புரிய வைக்கிறதா அவர் இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நம்ம 3 ஸ்டேட் படிச்சோம்ல, 3 கிரேடு படிச்சோம்ல பசுல. அந்த பசுவை பத்தி சொல்லுவது நல்ல பசு மெச்சூர்டு பசு யாருன்னா நீட்டார். 3 நீத்தவங்கன்னு சொல்லி அது அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. பசுவை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் இப்போ? சரி இதெல்லாம் ஓகே புரியுது. என்ன பண்ணணும்? முதல் நல்ல ஞாபகம் அந்த 4 வந்து ஞானிகளுக்கு. 4 யாருக்கு? நம்ம அதுதான் பாயிரமா? ஆமா இதுதான் அடிப்படை கிரவுண்ட் ரூல்ஸ். இவரு ஆப்ரஹாம் லிங்கன் வந்து புக் எழுதுவாரு. புக் எழுதி முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 1000 பக்கத்துக்கு புக் எழுதிடுவார். எழுதிட்டு மறுபடியும் வந்து 4 பக்கத்துக்கு வந்து பாயிரம் எழுதுவார். எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. யாரு? ஆப்ரஹாம் லிங்கன். அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார் ஆப்ரஹாம் லிங்கன், ஏங்க 1000 பக்கத்துக்கு புக் எழுதிருக்கீங்களா, மறுபடியும் எதுக்கு 4 பக்கம்? 4 பக்கம் வந்து வைஸ்னா ஞானின்னு வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் 4 pages is for wise, rest all for others. 4 பக்கம் படிச்சு புரிஞ்சுக்கலாம் நான் என்ன சொல்ல வந்தேன்னு. சரி உனக்கு அது புரியலையா? நார்மல்னா மிச்சதெல்லாம் படின்றார். 1000 பக்கம் படின்றார். இப்ப ஞானி என்ன பண்ணுவாங்க? 4 படிப்பாங்க அவ்வளவுதான். இது கீழே இதுக்குள்ளதான் போக மாட்டாங்க அவங்க. அவங்க இதுல எல்லாம் புரிஞ்சிடும் என்ன சொல்ல வந்தார். உங்களுக்கு இவ்வளவுதான் 4 போதும். இது எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி. புரியுதா? அப்புறம் இதுக்குள்ள போகும்போது என்னன்னா ஃபர்ஸ்ட் இல் வாழ்க்கையில ஸ்டார்ட் பண்ணுவார். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? இங்க பாருப்பா, நீ வந்து ஸ்டார்டிங் வந்து என்னன்னா நம்ம இதுல எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா 4ஆ பிரிப்பாங்க. நம்ம லைஃப 4ஆ பிரிப்பாங்க. ஆசிரமம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட் லைஃப். கரெக்டா? ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து இப்போ 0 to 25 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் அந்த 23 எக்ஸ்பிளனேஷனை முடிச்சிரு. வர அதான் சொல்ல வரேன். அந்த இது திருவள்ளுவர் எப்படி கொண்டு வந்தாரா சொல்றேன். எதுக்கு வந்து இல்லற கொண்டு வந்தா சொல்றேன் நான். புரியுதா? தான் சொல்றேன். ஹவுஸ் ஹோல்டர் நம்ம இதுல எப்படின்னா நம்ம லைஃப வந்து 4ஆ பிரிப்பாங்க. ஓகே. 3வது வந்து ரிட்டையர்டு. புரியுதா? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம். ஓகே ஓகே. இப்ப திருவள்ளுவர் என்ன பண்ணாரு? இத 4ஆ சொல்றது பதிலா 4க்கும் சொல்லணும். அறம் சொல்லணும். ஸ்டூடெண்ட்டுக்காரன் சொல்லணும், ஹவுஸ் ஹோல்டருக்காரன் சொல்லணும். புரியுதா? ரிட்டையர்டுக்காரன் சொல்லணும், ரினவுன்ஸ்டுக்காரன் சொல்லணும். அறம் சொல்ல ஆரம்பிச்சோம்னா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஸ்டூடெண்ட்டும் ஹவுஸ் ஹோல்டரையும் சேர்த்து ஒரு அறம் சொல்லிட்டாரு. ரிட்டையர்டுக்கு சேர்த்து அறம் சொல்லிட்டாரு. 2 ஆக்கிட்டாரு. 4 2 ஆக்கிட்டாரு. இத எப்படி கொண்டு வந்திருக்காருன்னா அவரு இந்த 2ஐயும் சேர்த்துட்டாரு. சேர்த்து இல்லறவியல் ஆக்கிட்டாரு. இது 2ஐயும் சேர்த்து துறவரையல் ஆக்கிட்டாரு. இதுதான் வந்து அவருடைய பேஸ் செட்டப். இப்போ இல்லறவியல்ல ஆரம்பிக்கும் போது ஸ்டூடெண்ட்டையும் சேர்த்துக்கிட்டாரு அவர். ஓகே. பிரம்மச்சரியம் அதுல அடக்கம். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம். ஓகே. இப்ப நீ ஸ்டூடெண்ட்னு இல்லறவியல் எடுத்தன்னா அவருடைய கடமைகள் என்னன்னு கேட்டாருன்னா நீ எழுத்தோடனே ஃபர்ஸ்ட் குறள். உதாரணத்துக்கு ஒரு குறள் எடுத்துக்கோ. ஒரு குறள் சொல்றோம்.
இல்லு வாழ்க்கையில் எடுத்துட்டேன்னா இந்த லிங்க் கொடு, ஆ, இந்த குரல் கொடு. ஓகே. ஸோ இல்வாழ்க்கை எடுத்தேன்னா இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. இது என்ன மூவர்க்கும் என்னது? என்ன மிச்சம் இருக்கிற 3 ஸ்டேஜா? 3. இப்ப புரியுதா? 3 சொன்னாருன்னு. இப்ப இதை எடுத்துக்கிட்டாரு. இதை எடுத்துக்கிட்டு தம்பி, நீ ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், ரிட்டையர்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அக்கௌண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? இது நான் ஒன்னும் பெருசா கண்டுபிடிச்சு சொல்ல, இது இயல்பா நடக்கிறது. வந்து எப்பவுமே எப்படி சொல்லுவாருன்னா, நான் ஒன்னும் பெருசா கண்டுபிடிக்கல தம்பி, நான் பார்த்ததை அப்சர்வ் பண்ணதை சொல்றேன். ஒருத்தர் பிறக்கிறான், படிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், ரிட்டையர் ஆகுறான், சன்னியாசம் அடைகிறான், துறவு போறான். இயல்பா நடக்கிற விஷயம். இப்ப நீ கல்யாணம் பண்ணிருக்கிற, மிச்சம் 3 பேரும் பார்த்துக்கிறது உன்னுடைய வேலை. உன்னோட கடமை. எப்படி குரல்? எப்படி புரியுதா குரல்? இந்த மாதிரி 3 கடமை, அப்புறம் ஒரு கடமை, அப்புறம் இங்க ஒரு கடைசி தென்புலத்தா தெய்வம். மொத்தம் 11 கடமை. இந்த 3 குரல்ல 11 கடமை சொல்லுவார். எத்தனை கடமை? 11 கடமை. 11வது கடமை என்ன தெரியுமா? எங்க 11வது கடமை வருது? பாரு, இதுல 3 சொல்லிட்டாரா? 3 பேரை பாத்துக்கிறது கடமைப்பா. சரி. இங்க பாரு, இரு துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வான் என்பான் துணை. எத்தனை ஆச்சு? 3 3 6. இங்க ஒரு 3 சொல்லிட்டாரு. துறந்தார்க்கும் தூவாதார்க்கும் இறந்தார்க்கும் உன்னுடைய கடமை. புரியுதா? எஸ் சேகர் இந்த இறந்தார்க்கும் இருக்குல்ல, அநாத பணம், அதுக்கு போய் ஈம காரியம் பண்ணுவார். நிறைய பேர் பண்ணுவார் எஸ் சேகர் கூட. பஞ்சாயத்து கவர்மெண்ட் அரசுல அநாத பணம் இருக்கும், அதை எரிக்கிறதுக்கு காசு இருக்காது, அதை போய் எரிக்கிறதுக்கு காசு கொடுப்பார், போய் எரிச்சுட்டு வருவார். இப்ப இல்ல, ரொம்ப நாளா பண்றாரு இவர். எஸ் சேகர். புரியுதா? இறந்தாருக்கும் உன்னோட கடமை இது. அது இல்லத்தான் துறந்தாருக்கும்னா, அதாவது மற்றவங்களால கைவிடப்பட்டவங்க, அப்புறம் தூவாதாருக்கும் சாப்பாட்டுல கஷ்டப்படுறவங்க, அப்புறம் இறந்தவங்க, அனாதை போனோம், 3ஐயும் காப்பாத்து உன்னோட கடமை. மொத்தம் எத்தனை ஆச்சு? 3 + 3 6. கரெக்டா? ஃபர்ஸ்ட் 3 பிரம்மா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் ஒரு ஆள் வேலையை விட்டு வேலை இல்லாம வீட்டுல சும்மா இருக்காரு, ரிட்டையர்ட் ஆயிட்டாருன்னா அவருக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்புறம் சன்னியாசி சாப்பாடு கேட்டா சாப்பாடு போடணும், சன்னியாசிக்கு ஹெல்ப் பண்ணணும். புரியுதா? அதுக்கப்புறம் வீட்டுல விரட்டி விடப்பட்டவங்க, அப்புறம் காசு வயிற்றுக்கு சாப்பாட்டு வழி இல்லாம கஷ்டப்படுறவங்க, அநாத பொணமா செத்துறவங்க, அவங்களுக்கு 3 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும். மொத்தம் எத்தனை ஆச்சு? 6 ஆயிடுச்சா? இப்ப அத்தனை 5. அடுத்த 5 தென்புலத்தார்னா செத்து போனவங்க, உன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ். யாரு? இப்ப நீ போய் இது பண்ணிய அமாவாசையை நோ பண்றிய, அதுதான் தென்புலத்தார். ஓகே, அது ஒண்ணு. ஏன் தென்புலத்தார் பண்ணணும்னா, இப்போ உங்க அப்பா இருக்காரு, அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க எல்லாம் உன்னுடைய மைண்ட்ல இருப்பாங்க, மனசுல அவங்க எல்லாம் இருப்பாங்க, வெளியே இருக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு நீ ஏதாவது பண்ணலையன்ற கவலை வரக்கூடாதுக்கா, அது ஒரு சாங்கியமா வச்சிருக்காங்க. புரியுதா? அப்படி பண்ணும்போது அதனால சில பெனிஃபிட்ஸ் உண்டு. அப்புறம் தெய்வம்னா கோயில் கட்டுறது, கோயிலுக்கு உதவி பண்றது, கோயில், விருந்து. புரியுதா? விருந்து. புரியுதா? ஒக்கல்னா சுற்றத்தார். ஒக்கல்னா யாரு? சுற்றத்தார், சுத்தி இருக்கிறவங்க. இப்போ எழுத்து வீட்டுல ஒருத்தர் இருக்காரு, திடீர்னு அவருக்கு ஒரு பிரச்சனை, என்ன நீ அவரு எக்கடு கட்டு போனா போட்டு விட முடியுமா? என்னன்னு கேட்டு ஹெல்ப் பண்ணணும் டக்குன்னு. இருக்கவங்க ஏதாவது கஷ்டம்னா ஹெல்ப் பண்றது. அப்புறம் தென்புலத்தார், விருந்து, தெய்வம், விருந்து, ஒக்கல். இதெல்லாம் பண்ணிட்டு நீ ஒன்ன கெடுத்துக்க கூடாது, ஒன்னையும் பாத்துக்கணும் தம்பி. தான் என்ன?
நம்மளே 4 பேர் உதவணும், நீ தெம்பா இருக்கணும். என்ன ம் கமல் சொல்லுவார்ல, 4 பேர் ம் உதவணும்னா நீ தெம்பா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். நீ ம் இதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு நீ உடம்ப கெடுத்துக்கிட்டு என்ன வியாதி வந்து ம் படுக்க புரியுதா? ம் ம் நான் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன ம் ம் நல்லா கடைசி திருவிழா சொல்லிட்டேன். உன்னையும் பாத்துக்கணும் தம்பி தான் ம் ம் என்ற மொத்தம் எத்தனை ஆச்சு? இதுல ஒரு தெரியல. 5 சொல்லியிருக்காரா? ம் ம்? ம் இந்த 5 வந்து பிளஸ் 6 மொத்தம் 11 11 சொல்லிட்டாரா? ம் ம் இவ்வளவுதான். இதான் 11 கடமை ஒரு இல்லறத்தானுக்கு. ம் இத செய்யறதுக்கு ஒரு நல்ல துணைவியை தேடிக்கணும். அதான் வாழ்க்கை துணை நலம். ம் இதை நீ செய்யறதுக்கு ஒரு நல்ல துணை இருக்கணும் உனக்கு. புரியுதா? ஓகே. சரி. இப்ப நம்ம இதெல்லாம் எதுக்கு செய்யணும்? இதெல்லாம் செஞ்சு எதுக்கு செய்ய போறோம்னா, அன்பு வந்து உனக்கு கம்மியா இருக்கு. என்ன கம்மியா இருக்கு? அன்பு கம்மியாகுது. அன்பு கம்மியா இருக்கு. இதுக்காக திருவள்ளுவர் என்ன பண்ணுவாரு, உனக்கு அன்பு கொடுக்கணும்ல, அதுக்கு ஒரு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆள் அனுப்பிச்சு விடுவார். இது சரி, இவகிட்ட பிராக்டிஸ் பண்ணி அன்பை டெவலப் பண்ணிக்கணும். நீ ம் ரொம்ப செல்ஃபிஷா இருக்க, உன்னை ம் அல்ட்ருயிஸ்டிக் ஆக்கணும். உன்னை என்ன ம் ஆகணும்? அன்பை அல்ட்ரு வந்து ம் பண்ணி உன்னை டெவலப் பண்ணணும். உன் அன்பை டெவலப் பண்ணணும், அதை ம் பெருக்கணும். ம் அதுக்கு என்ன பண்ணுவாரு, ஒரு குழந்தைய கொடுப்பார். சரி, உன் அன்பை வந்து இதுல கொஞ்சம் மாத்திக்க. முதல் அன்பு வந்து இதுல இருந்து இதுல வரணும், அப்புறம் இதுல இருந்து இதுல வரும். ம் அன்பு இம்ப்ரூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா, அது அப்படியே விரிய ஆரம்பிக்கும். ம் ஃபர்ஸ்ட் வந்து உன்னை வீட்டுக்கு தேடி வர்றவங்களுக்கு நல்லா கவனிக்கணும். இப்ப அதே இல்லாதவனுக்குலாம் நீ சொசைட்டி ஹெல்ப் பண்ண சொல்றனா வராது. புரியுதா? ம் புரியல. வீட்டுக்கு வர்றவனே சரியா கவனிக்காதவனுக்கு சொசைட்டில என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? ம் ஓகே. வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாரு, அவரை உட்கார வச்சு நல்லா சாப்பாடு போடணும், காஃபி ம் கொடுக்கணும், சாப்பாடு ம் கொடுக்கணும். இந்த விருந்தே இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீ ம் வந்து வெளியே இருக்கிறவனுக்கு எப்படி காப்பாத்துவ? ஓகே. ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வர்றவங்க நல்லா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? விருந்தோம்பல். ஓகே. விருந்து. ம் வீட்டுக்கு வர்றவங்களும் நல்லா மூஞ்சி மூஞ்சி சுளிக்காம ஹெல்ப் பண்ண தெரியணும், கவனிக்கணும். ம் சில பேர் வீட்டுக்கு போனா பொண்டாட்டி புசுக்குன்னு உள்ள போயிடுவா, நம்ம உள்ள ம் போனோன்னு. ம் அப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா எதுக்குடா வந்து கரெக்டா ம் ரைட்டு. சரி, ஒண்ணு. 2வது வந்து இனிமையா பேசணும். ம் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா இனிமையா பேசணும், இனியவே கூடணும். புரியுதா? ம் அப்புறம் நமக்கு ஒரு காலத்துல ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க நம்ம, என்ன அதுக்கு நம்ம நன்றி மறக்காம இருக்கணும். ம் அப்புறம் வந்து எப்பவுமே வந்து இதெல்லாம் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி நீ இனிமையா பேசி நன்றி மறந்தாம இருந்தேன்னு வச்சுக்கோங்க, உன்னை நாட்டாம ஆக்கிடுவாங்க. ம் உங்ககிட்ட வந்து நியாய தர்மம் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. ம் அப்ப நீ நடுநிலைமையில நிக்கணும். ம் புரியுதா? ஒரு பக்கம் சாயக்கூடாது. தம்பி ம் சொல்றதெல்லாம் சரி, ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குதான், நியாயம்ப்பான்னு சொல்லிட்டு ம் நடுநிலையில நிக்கணும். அங்கிட்டு இங்கிட்டு சாயக்கூடாது. ஒரு ஓகே. பக்கம் சைடு இருக்கக்கூடாது. புரியுதா? ம் இப்ப இந்த மாதிரி நீ வாழ்ந்துட்டே வரும்போது நீ ஒழுக்கமா, அடக்கமா, ஒழுக்கமா இருக்கணும். இப்ப உனக்கு வந்து பெரிய சொசைட்டில பெரிய ஆயிட்டே வர்ற. புரியுதா? ம் 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 நீ சொசைட்டில பெரிய ஆள் ஆக ஆக என்ன ஆகும்னா, உன்னை நாட்டாமை கூப்பிடுவாங்க. ம் எப்பவுமே அறம்ன்றது வந்து ம் அறம்ன்றது எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, என்ன ஆஹ் ஒழுக்கம், வழக்கு, தண்டம். அறம்னா என்னது? ஒழுக்கம், வழக்கு, தண்டம். காமிக்கிறேன். ஆஹ் அது எப்படி சொல்றேன், அறம்னா என்னன்னு சொல்றேன், அப்பதான் இது ஆன்சர் கிடைக்கும். ம் ம். நம்ம இதான் படிக்க போனோம். நம்ம இவருடைய இதுதான் நம்ம படிக்க போறோம். நம்ம சிலபஸ் இது. ஓகே, ம் நம்ம படிக்க போற சிலபஸ் இதுதான். இது அந்த ஃபைல். ஓகே. ஸோ ஓகே, அறம்னா என்னன்னா பேசிக்கலி வந்து ஆஹ் இது என்ன வேற லிங்க் அது? நம்ம 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 திருக்குறள் படிக்க போனோம்ல,
ம். வந்து என்ன படிக்க போறோமோ அது பரிமையாளர் உரை இதுல வரும். இதுதான் சூப்பர், அதாவது பெஸ்ட் உரை எதுன்னா இதுதான். புரியுதா? ம். அதுல அந்த ஒரே லிங்க் அனுப்பிச்சு ஒரு காமிச்சு விடுறேன். இல்ல நான் காமிக்கிறேன் அதான் விக்கி பேஜ் மாதிரியே போட்டுருங்க. இதே மாதிரி. ஸோ இதுல வரும். ஸோ இதுதான் நம்ம படிக்க போற லிங்க். இதுதான் டீட்டெயில்டா இருக்கும். நம்ம ரிசர்ச் லெவல்ல படிக்கலாம். ஓகே. பாயிரத்துல வந்து வான் கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு நீ தரப்பு அருள் பார்த்தியா. இப்ப இந்த அறம்னு எடுத்தேன்னா அவர் என்ன சொல்லுவார், இந்த புக்ல வரும். பரிமேலழகர் சொல்ற உரை இது. ஓகே. இவர் தான் நம்ம நம்ம படிக்க போறது. ஓகே. இப்ப நான் சொல்றதெல்லாம் பரிமேலழக உரை தான். புரியுதுல்ல? இப்போ இதுல என்ன சொல்லுவாருன்னா, அறம்னு எடுத்தேன்னா 3ஆ பிரிப்பார் அவர். ஒழுக்கம், புரியுதா? இப்போ வந்து ரைச்சியஸ்னஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. ரைச்சியஸ்னஸ் எடுத்தா அவர் அது 3ஆ பிரிப்பார். 3 கேட்டகரியா பிரிப்பார் பரிமேலழகர். அவர் என்ன சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம்பா, அதான் அறம். அறம்னா என்னது? ஒழுக்கம். முதல் புரிஞ்சுக்கணும். அந்த லிங்கம் போடணும். அறம்னா ஒழுக்கம். ஓகே. இந்த அதிகாரத்தை பார்த்தா அந்த ஆர்டர்ல தான் வரும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒழுக்கம், அதுக்கப்புறம் வழக்கு, அதுக்கப்புறம் தண்டம். இப்படிதான் குரோத் ஆகும். நீ முதல் ஒழுக்கத்தை பத்தி பேசுவார் அவர். எந்த ஒரு அறநூல் எடுத்தாலும் அத ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். கரெக்டா? டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனால வர்ற ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு என்ன சொல்றது? வழக்கு என்ன சொல்றது? வழக்கு இங்கிலீஷ்ல கோர்ட் கேஸ். அதுக்கு என்ன சொல்றது? லீகல் மேட்டர்ஸ் போட்டுருக்கேன். லீகல் மேட்டரா? இல்லைன்னா அதாவது வழக்குன்னா அவர் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்றல கோர்ட் கேஸ்னே போடுவோம். நம்ம சிம்பிள் இங்கிலீஷே இருக்கு. கோர்ட் கேஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து உனக்கு உங்க வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை வரும். நாட்டாமே உட்கார வைப்பாங்க. புரியுதா? வழக்கு. அதுக்கப்புறம் நீ தான் தீர்ப்பு சொல்லணும்ல, சென்டென்சிங், தண்டனை கொடுக்கணும்ல. புரியுதா? தண்டனைக்கு என்ன சொல்றது? பனிஷ்மெண்ட். 4 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 3 வருஷம் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை, அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சென்டென்ஸ். கரெக்டா? அறம்ன்றது 3ஆ பிரிக்கணும். திருவள்ளுவர் என்ன பண்றாரு, வழக்குல ரொம்ப ஹையஸ்ட் வழக்கு எது, பெரிய வழக்கு எது, இல்லறத்துல பெரிய தப்பு எது? பெரிய தப்பா? ஆமா, பெரிய கேஸ் எது இல்லறத்துல? பொண்டாட்டி விட்டு போறதா? பொண்டாட்டி விட்டு போறதா? பொண்டாட்டி துரோகம் பண்றது, அந்த மாதிரி. பொண்டாட்டியை துரோகம் பண்றது, அதுதான் பெரிய கேஸ். அது இருந்துச்சுன்னா எல்லாருமே கிளியர் ஆயிடும். எல்லாரன்றதே கான்செப்ட் அவுட். ஓகே. பெரிய கேஸ் அதான். ஓகே. அதுல இல்லறத்துல மெயின் கேஸ் எதுன்னா அதான். ஓகேயா? திருவள்ளுவர் என்ன பண்ணுவாரு, இதுக்கு ஒரு இது இருக்கு, சூப்பர் சீன் இருக்குது. வந்து என்ன படம்னா பிச்சு படத்துல நான் அந்த அந்த அது பார்த்தேன். அந்த கேஸ் வரும் இல்லறவியல்ல. அந்த கேஸ் வந்து போலீஸ்னு மலையாளத்துல இந்த படத்துல இதுக்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த சீன் வந்து இதுக்கு அவார்டு வாங்கி மறந்து போச்சு. இந்த படத்துல என்ன ஆக்ஷன் ஹீரோ இந்த படத்துல வந்து அந்த சீன் வரும். காமிக்கும்.
ஓகே, படம் தான் பாரு. பிஜு ஆக்ஷன் ஹீரோ ஃபிலிம்ல இந்த இடத்துல நிறைய இந்த மாதிரி இல்லறவியல் படம் கேஸ் பேர் தான் வரும். என்னது? ஆக்ஷன் ஹீரோ பிஜுன்னு ஆக்ஷன் ஹீரோ பிஜு. இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், இவருக்கு அந்த கேஸ் வரும். இந்த மாதிரி நிறைய கேசஸ் வரும். மலையாள படம் என்ன, நிவின் பாலி நடிச்சது. இந்த இதுல என்னன்னா அந்த அந்த பர்டிகுலர் கேஸ் வந்து இந்த இடத்துல வந்து என்ன வரும்னா, இந்த அந்த கேஸ் என்னன்னா திருவள்ளுவர் சொல்ற கேஸ் என்னன்னா, இதுதான் பெரிய கேஸ். பெருநில் விளையாமை. ஒரு ஒழுக்கம் சொல்றாருப்பா, அடக்கம் ஒழுக்கம் சொல்றாரு. என்ன பெரிய கேஸ் எது? அடக்கம் கொண்டாட்டி ஆசைப்படுறது தானே. அது வந்து பேசி ஆட்டுற மாதிரி ஆயிடுது இப்ப. பேசி ஆட்டின மாதிரி இல்லதமே ஆடிடும். அதுக்கு ஒரு சீன் வரும். அதாவது ஒரு புருஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வருவான், என் பொண்டாட்டி வந்து ஒருத்தவங்க என் ஃப்ரெண்டு வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுதான் கேஸ் அந்த படத்துல. சூப்பரா இருக்கும். அதாவது நல்ல சீன் நல்லா இருக்கும். அதுக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு அந்த புருஷன். ஹீரோ கிடையாது, புருஷன் நேஷனல் அவார்டு வாங்கியிருப்பாரு. நடிச்சவர் நல்லா நடிச்சிருப்பாரு. புரியுதா? ஒரு பேர் தெரியாது எனக்கு, மலையாள. ஓகே, ஸோ மலையாள இது ஆக்டர் குணச்சித்திர நடிகர், குணச்சித்திர நடிகர் சப்போர்ட்டிங் ஆக்டர். ஸோ அவர் வந்து என்ன செய்வாருன்னா வந்து கேட்க புருஷன் வந்து கூட்டு போயிட்டாருன்னு சொல்லுவார். புருஷன் வந்து சொல்லுவாரு, என் பொண்டாட்டி வந்து என் ஃப்ரெண்டு கூட்டு போயிட்டான், எனக்கு பொண்டாட்டி போனா பரவாயில்ல, என் பொண்ணை பொண்டாட்டி பொண்ணை மட்டும் கூட்டு வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லி கேஸ் போடுவான். இவன் என்ன பண்ணுவான், போலீஸ் வந்து கூப்பிட்டு ஸ்டேஷன்ல உட்கார வச்சு, பொண்டாட்டி என் புருஷன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணது, புருஷன் அவன் ஃப்ரெண்டு அவன் பொண்டாட்டி குழந்தை வந்திருப்பாங்க. பொண்டாட்டி என்ன சொல்லுவா, இல்லைங்க நான் விரும்பி தாங்க போனேன், அவர் ஒண்ணு கூட்டு போல, எனக்கு விருப்பம். இவன் கேட்பான், சரிம்மா நீ போனிய, புருஷன்கிட்ட கேரக்டர் சரியில்லையா, தண்ணி அடிக்கிறானா, சம்பாதிக்கலையா, எதுக்கு போனேன்? புருஷன் கேள்வி கேட்கணும்ல, எதுக்கு நீ இவனை விட்டு அவனுக்கு போன? இவன் கெட்டப்பனா, கேரக்டர் சரியில்லையா? என்ன, இல்ல நல்ல கேரக்டர் தான், ஒன்றும் தப்பு கிடையாது, தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டாரு, இப்ப நல்லா சம்பாதிச்சு கொடுக்குறாரு, காசுனா இருக்கு, வியாபாரம் தான் நல்லா பண்றாரு, நல்லாதான் போகுது, அப்ப எதுக்கு போன? என்ன இல்ல எனக்கு இவர் பிடிக்கும். யார பிடிக்கும்? அவன் ஃப்ரெண்ட பிடிக்குமா? ஃப்ரெண்டோட வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு. ஓகே, ஃப்ரெண்ட பிடிக்கும் போயிட்டாங்க. இவன் வந்து சொல்லுவான், இதெல்லாம் தப்புமா, நீ இல்லம்மா நீ விட இல்ல எனக்கு அவர் தான் பிடிக்கும், அவர்கிட்ட தான் இருக்க போறேன்னு சொல்லி பொண்டாட்டி சொல்லுவான். இவன் வந்து யாரு, இவன் வந்து நல்லவன், ஆக்சுவலி ரொம்ப நல்லவன். இவருக்கு அந்த கண்ட்ரோல் பண்ண முடியல, விட்டுட்டான் புருஷன். ஸோ அப்புறம் வந்து இவன் என்ன சொல்லுவா, சரி இருக்கட்டுங்க, பொண்டாட்டி அவ கூட இருக்கட்டும், எனக்கு பொண்ணு மட்டும் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்பான். புரியுதா? பொண்டாட்டி அவ விருப்பம், அவ இருக்கட்டும், விடுங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாது, சரி பொண்ணு அது திருப்பி கொடுத்துருங்க சொல்லும் போது டக்குன்னு ஒரு ஜாலா சொல்லுவா பொண்டாட்டி, என் பொண்ணே கிடையாது, அவ பொண்ணே கிடையாது, இவன் வந்து இவனுக்கு பிறந்தவன் சொல்லிட்டான். அந்த தப்பிக்கிறதுக்கு, அந்த நேரத்தை தப்பிக்கிறதுக்கு, புரியுதா? அந்த நேரத்துல பொண்ணை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன இந்த மாதிரி சொல்லிடுவான். புரியுதுல்ல? ஸோ இவன் வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆயிரு, ஏன்னா அந்த நேரத்துல இவன் ஃப்ரெண்டே ஆகல, அப்போ அவன் ஃப்ரெண்டே கிடையாது குழந்தை பிறகு. அதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து அவன் டென்ஷன் ஆயிடுவான். சொன்னோடனே டென்ஷன் ஆயிட்டு சரி ஓகே சொல்லிட்டு ரொம்ப நொந்து நூலாகி அப்படி போவான் புருஷன். சீன் நல்லா இருக்கும். அவன் சீன் நீ பார்த்தனா, வீடியோ அனுப்பிச்சு விடுறேன் நான் கிடைச்சிச்சுன்னா. சீன் நீ பார்த்தனா, அந்த மாதிரி நிறைய சீன் வரும் அந்த படத்துல. வந்து நிறைய இந்த மாதிரி குட்டி சீனா வரும், குட்டி வழக்கா வரும். ஒரு டீச்சருடைய பையன் வந்து ட்ரக்ஸ் அடிச்சிருப்பான், கஞ்சா அடிச்சுட்டு மாட்டிக்குவான், கஞ்சா கடத்தும் போது மாட்டிக்குவான். டீச்சர் வந்து அப்படியே புருஷன் செத்துருப்பாரு, சிங்கிள் வீடு ஆயிரு டீச்சரு, பையன் வந்து கஞ்சா அடிச்சுட்டு மாட்டிக்குவான். அப்ப அந்த அம்மாவுடைய கண்டிஷன் காட்டுவாங்க. இந்த மாதிரி வழக்கா குட்டி வழக்கா வரும், அதுல அழகா இருக்கும். அது அந்த சீன்ஸ் எல்லாம் ஒரு 10 வழக்கு காட்டுவாங்க அந்த மாதிரி. சரி, அது வந்து இந்த இடத்துக்கு நான் எதுக்கு சொன்னேன்னா, குறைஞ்சல் விளையாட்டு டாப் மோஸ்ட், அதுதான், அதுக்குதான் அவார்டு கொடுத்தாங்க. இதுதான் டாப் மோஸ்ட். இதுல திருவள்ளுவர் என்ன பண்றாரு, இதை எடுத்துக்கிறாரு, இந்த டாப் மோஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. தம்பி, பெருநில் விளையாமை எடுத்துக்க, பெரிய தப்பு. இது நடக்கும் போது நீ எப்படி இருப்ப? ஆகாம பொறுமையா இருக்க முடியுமா? முடியாதா? அப்படி இருந்தா நீ வந்து இல்லறத்தை கடந்து வர்ற, அதான் பொறை. அதுக்கப்புறம் பொறையுடைய
சரி. என்ன ஓகே. அதாவது ஒருத்தன் பொண்டாட்டி பையன் என் பொண்டாட்டியை வந்து ஒருத்தன் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் பரவாயில்லப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு நாளைக்கு வந்து சொல்லுவியா நீ? சொல்லுவே சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டா. சொல்லுவேடா. சொன்னா நீ ராமன் இன்று போய் நாளை வான்னு சொல்லணும். எப்படி பொண்டாட்டி கடத்தி போய் வச்சுக்கிட்டா கூட பொறுமையா இங்க பாருப்பா நீ பண்றது தப்பு, இன்னைக்கு நான் உன்னை விடுறேன், நல்லா யோசிச்சு வா, நாளைக்கு கூட என் பொண்டாட்டி கொடுத்துரு, கொடுத்தா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அப்படி சொன்னா நீ ராமன். ராமனை தானே சொல்றாரு. ராவணனை போய் அரிசி தும்சம் பண்ணிட்டு சரி இப்ப கூட நான் உன்னை கொல்ல மாட்டேன், நீ பொண்டாட்டி நாளைக்கு கொடுத்துரு, ஒரு நாள் டைம் தர்றேன், இன்னைக்கு போய் நாளைக்கு வான்னு சொல்றாரு. புரியுதா? ராவணன் தான் பொறையுடைய டாப் மோஸ்டர் அந்த ராமாயணத்தை வர்ற ஸ்டேட் அது. புரியுதா? இந்த ஸ்டேட்ல இது வந்து இதுதான் டாப் மோஸ்ட். திருவள்ளுவர் என்ன பண்றாரு, வழக்குல இதை எடுத்தாரு, தண்டம் சொல்லவே இல்லை. ஏன் தண்டம் சொல்லல தெரியுமா? திருவள்ளுவர் தண்டம்னா பனிஷ்மெண்ட். மனு நீதினா படிச்சுன்னு வச்சுக்கோங்க, மனு நீதி அதுல தண்டம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அறநூல்கள் நிறைய இருக்கு. திருக்குறள் மட்டும் கிடையாது, நிறைய அறநூல்கள் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸ் வந்து மனு நீதி. மனுன்ற ஒருத்தர் எழுதுனது. ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து இந்த ஐயர் பார்ப்பனர்கள் தீக்கெல்லாம் இருக்குல்ல, அவங்க அதெல்லாம் மனு நீதி தான் அவங்க திட்டுவாங்க. பகவத்கீதை வந்து மனு நீதியை ஃபாலோ பண்றதுனால பகவத்கீதை திட்டுவாங்க. நாளா பிரிக்கிறாங்களே சத்திரியர்கள், அதெல்லாம் மனு நீதி வச்சு வந்தது. அது வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அதுல தண்டம் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி நீ வந்து ஒரு 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 கீழ் ஜாதிக்காரர் ஐயரு, நீ கீழ் ஜாதி எனக்கு, ஓகே, இப்ப நீ வந்து நீ என்ன தொட்டுட்டுன்னு வச்சுக்கவேன், நான் வந்து குளிச்சுட்டு வரணும். இந்த மாதிரி நீ ஏதாவது தப்பு பண்ணா உன்னை வந்து அவனுக்கு தண்டனை, இது உனக்கு தண்டனை, இந்த மாதிரி தண்டனை சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் தண்டனை இருக்கு. இந்த தண்டனை வந்து திருவள்ளுவர் சொல்லவே இல்லை. திருவள்ளுவர் என்ன சொல்லிட்டா தெரியுமா? தண்டனை எல்லாம் சொல்ல மாட்டேன்பா, என்ன ஒழுக்கமா இரு, அடக்கமா இரு, அடுத்த மொழிக்கு மேல ஆசைப்படாத, அப்படியே பெரிய பெரிய பிரச்சனை வந்தாலும் பொறுமையா இரு, உன் மனசுல பொறாம இல்லாம இரு, புறம் பேசாத, வெட்டி பேச்சு பேசாத, தீவினை செய்ய பயப்படு, என்ன உலகத்தோட ஒத்து நடந்துக்கும். என்ன அப்ப தண்டனை அவன் மனசே கொடுக்கும், கவலைப்படாது. தன்னை சுடும் ஓட்டை அப்ப வீட்டை சுடும். என்ன அவன் மனசு அவனுக்கு, அவன் வேணா அவனே கொல்லும், நீ கவலைப்படாது, நீ வேணா செய்யாம இருந்தா சரி. புரியுதா? அப்படியே அவன் வேணா டார்ச்சர் பண்ணானா நீ வந்து அவன் வந்து பிறந்த அவங்க வெக்கப்படுறது நல்லது பண்ணிட்டு வெளியே போயிடும், குடிச்சு போயிடும். அவருடைய மெத்தடாலஜி என்னன்னா, ஏன் அப்படி சொல்றாருன்னா, தன்னெஞ்செறிவது பொய்யற்க பொய் தப்பி தன்னெஞ்சே தன்னை சுடுன்றதுதான் திருவள்ளுவருடைய தண்டனை. திருவள்ளுவர் கொடுக்குற தண்டனை என்னன்னா, அவன் மனசார தப்பு பண்ணா அவன் மனசு அவனை போட்டு பாத்துரும், நீ கவலைப்படாத. புரியுதா? அப்ப பேயெல்லாம் என்னது? பேயெல்லாம் என்ன தெரியுமா? பேயெல்லாம் வந்து உன் மனசு வந்து ரிட்டர்ன் அடிக்குது. பேயின்றது என்னன்னா, உன் மனசு இருக்குல்ல, உதாரணத்துக்கு வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட, ஏதோ பண்ணி ஜெயில போலீஸ் கேஸ்ல தப்பிச்சு வச்சுக்கோ, அறம் என்ன பண்ணும் தெரியுமா? அறம் வந்து பேயா வந்துடும். நீ போலீஸ்ல காசு கொடுத்து தப்பிச்சுக்கலாம்டா, பட் அறம் தப்பிக்க முடியாது உன்னால. அது எப்படி வரும்னா, புழு இருக்குல்ல, புழு அது வெளியில வந்து வெயில்ல வந்து புழு எப்படி சாகும் தெரியும்? வெளிச்சம் இருக்குல்ல, வெளிச்சம் மண்ணுக்குள்ள இருக்கும், மண்ணுக்குள்ள வந்து வெளிச்சத்துக்காக வந்து அது பாறை மேல வரும். புழு அப்படியே நகண்டு பாறை மேல வரும். அந்த பாறை மேல வந்த உடனே அந்த பாறை வந்து சூடு இல்ல, வெளிச்சம், வெயில் மட்டும் வராது, வெளிச்சம், வெயில்ல ரெண்டு இருக்கு, வெயில்ல என்னென்ன இருக்கு, வெளிச்சமும் இருக்கு, சூடு இருக்கு. கரெக்டா? அறம் அப்படிதான். அறம் வந்து வெயில் மாதிரி. திருவள்ளுவர் சொல்ற நான் சொல்றது குறள். ஓகே, குறள் வந்து அறம் எப்படி கொல்லுன்னு சொல்றாரு அவர். அறம் எப்படி ஆட்டோமேட்டிக்கா கொல்லுன்னா, அங்க பாரு, அறம்ன்றது வெளிச்சம் பிளஸ் சூடு. சூடு எப்படி வெளிச்சத்துக்காக வெளியே வந்து சூட்டுல சாகுதோ, அதே மாதிரி தப்பு பண்ணவன் அவனே வெளியே வந்து அவனே சுட்டு நாசமா போவான். சூடு மாதிரி அவன் வெளியே வந்து அவனே சுட்டுட்டு சாவான், கவலைப்படாத, நீ வேலையை பாருங்க, அவனே போய் மாட்டிக்க. புரியுது?
ம் ஏன்னா அவனுடைய அறம் தவறு வந்து புழு சாகுற மாதிரி சாவான்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுவாரு. என்ன ம் இவருடைய கான்செப்ட் இதுதான். அது என்ன சொல்ல வர்றாரு இப்போ? குறைவுடைமை, அழுக்காற்றாமை, வெங்காமை, புறங்கூறாமை, அடுத்தவங்க பத்தி புறம் பேசாத. என்ன ம் பயன் இல்ல, பேசுனால ஒரு பயனும் கிடையாது. புரியுதா? ஓகே ம் பயன் இல்ல. ம் தீவினை பண்ணாம இரு, பண்றதுக்கு ம் பயப்படு. ம் புரியுதா? ம் தீவினை செய்யறதுக்கு பயப்படு, அச்சம், பயம் இருக்கணும். என்ன ஓகே ம் அப்புறம் உலகம்னா அப்படித்தான்ப்பா, ரெண்டு மிக்ஸ் தான். ஒப்புரவு ம் புரிஞ்சுக்கணும். புரியுதா? ம் ஒப்பறிவான் ஒத்தறிவான் உயிர் வாழ்வான், மத்தால செத்தால வைக்கப்படும். புரியுதா? ம் ம் ஒப்புரவு புரிஞ்சுக்கோ. உலகம்னா இப்படிதான், ஒருத்தர் எடுத்தா ரெண்டு மிக்ஸ் தான் அவனுக்கு. அதனால எது ஜாஸ்தியோ அதை பார்த்து நீ அவனை வந்து முடிவு பண்ணு. மிக்ஸ் இல்லாம எல்லாரும் தனியா, நல்லவனு எவனும் கிடையாது, கெட்டவனு எவனும் கிடையாது, எல்லாம் மிக்ஸ் தான். புரியுதா? ம் அதை புரிஞ்சுக்கோ, ஒப்புரவு அறிதல். புரியுதா? ம் ஓகே அதுக்கப்புறம் நல்லது பண்ணு, ஈகை பண்ணு. ஈகை ம் பண்ணும்போது இதெல்லாம் புரிஞ்சு ஈகை பண்ணும்போது என்ன வரும் உனக்கு? என்ன வரும்? புகழ் புகழ் வரும். ம் சரி, இப்ப புகழ் வந்துருச்சு. இப்ப புகழ் வந்ததுக்கு அப்புறம் ம் அதுக்கப்புறம் என்னது? ம் இப்போ உன்கிட்ட காசு வந்துருச்சு, வீடு வந்துருச்சு, குழந்தை வந்துருச்சு, ம் சொசைட்டில ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் தான் நம்ம அருளுடைமை ஸ்டார்ட் ஆகுது. ம் அன்பு இருக்குல்ல, அன்பு ஓகே பெத்த குழந்தை வந்து அருள். நல்லா ம் தெரிஞ்சுக்கோ. ம் அன்பு பெத்த குழந்தை வந்தாரு குழந்தை வந்து அருள். புரியுதா? ம் ஓகே. சரி அன்பு பெத்த குழந்தை வந்து அருள். ம் இப்போ இப்போ ம் அன்பின் புலவின்னா குழந்தை. ஓகே. ம் ஓகே. இப்போ இந்த அருள் இருக்குல்ல, இந்த அருள்னா என்னன்னா, நல்லா ஒரு ஸ்டேட் தெரிஞ்சுக்கோ. அருள்னா என்னன்னா, ம் நீ ஹெல்ப் பண்ற, ம் ஆனா அவங்களால திருப்பி ஹெல்ப் பண்ண முடியாது. ம் நீ ஹெல்ப் பண்ற, ம் ஆனா திருப்பி அவங்களால ஹெல்ப் பண்ண முடியாது. ம் உனக்கு திருப்பி பண்ண முடியாது. ஒண்ணு. ம் நீ ம் நீ தான் பண்றேன்னே தெரியாது அவங்களுக்கு, ஹெல்ப் ம் வாங்குறவங்களுக்கு. ஓகே அதான் அருள். ம் இப்போ ஈகைக்கு அருளுக்கு வித்தியாசம் சொல்ற புரியுதுல்ல? ஈகைன்னா என்னது? நீ ஹெல்ப் பண்ற, நீ ஹெல்ப் பண்றேன்னு அவங்களுக்கு தெரியும். ம் அவங்க திருப்பி உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்ல அட்லீஸ்ட் ஒரு 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 தேங்க்ஸாவது சொல்ல முடியும். ம் ம் ஓகே அருள்ல எப்படி தெரியுமா? ஹெல்ப் பண்றவன் ஹெல்ப் வாங்குறான் பாரு, அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னே தெரியாது ஃபர்ஸ்ட். ஓகே ரெண்டாவது, ம் அப்படியே தெரிஞ்சா கூட திருப்பி அவனுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. பண்ணவனுக்கு ம் ம் தேங்க்ஸ் கூட சொல்ல முடியாது. ஓகே அந்த ஸ்டேட்ல நீ ஹெல்ப் பண்ண முடியுமா? ம் புரியுதா என்ன சொல்றேன்னு? ம் அதுக்கு பேர் அருள். அருள்னா ம் அன்புடைய மேக்சிமம். ம் அதுல திரும்பி எதுவுமே வராது, எதுவுமே இல்லாதனாலும் ஹெல்ப் பண்றது. புரியுதுல? ஓகே அந்த ஸ்டேட் வந்தவங்க தான் அருள் உடைமை. ம் புரியுதா? ம் எதிர்பார்க்காம, ஈவன் ஒண்ணு பண்றது கூட தெரியாம, அவங்களுக்கே தெரியாது அவங்க பண்ணிருக்காங்க, இவர் பண்ணியிருக்காரு யாரு. ம் ம் அந்த மாதிரி ஸ்டேட்ல வந்து நீ பண்ணும்போது அருள். அந்த அருள் உடையவங்க தான் உறவுக்கு ப்ரீ ரிக்வசிட். ம் புரியுதா? ஓகே அடுத்த ஸ்டேஜ் என்னது? நம்ம இதுதான் வரோம். இப்ப நம்ம இதுதான் படிக்கிறோம். இப்ப நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் உனக்கு? நமக்கு என்ன இன்னைக்கு என்ன படிக்கிறோம்னா, ம் லாஸ்ட் டைம் நான் சைவ சித்தாந்தத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த தடவை தூக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன் நான். இதை ம் ம் என்ன கரெக்ட் படிக்கிறோம்? ம் டாபிக் என்னன்னா, ம் செல்ஃப் அவேகனேஷன் என்னன்னு சொல்றேன் நான். அவ்வளவுதான். லாஸ்ட் டைம் நான் சைவ சித்தாந்தத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்ல, இதை ம் நான் திருக்குறள் வச்சு சொல்றேன். திருக்குறள் எப்படி இது சொல்லியிருக்காரு. ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம போறது வந்து நேச்சர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்டர், சாரி, நேச்சர் ஆஃப் ரினௌன்ஸ்ட் ஓகே உறவு. ரைட்டா? ம் இதுல ஃபர்ஸ்ட் ப்ரீ ரிக்வசிட் என்னது? ம் அருள் இருக்கணும். என்ன இருக்கணும்? அருள் இருக்கணும். ம் அவன் தான் வந்து துறவுக்கு அடிப்படையில அவனுக்கு அருள் இருக்கணும். அருள்னா என்ன சொன்னேன்? திரும்பி பண்ணாலும் வாங்க முடியாத ஸ்டேட், அவனுக்கு எதுவும் தேவையில்லை, திரும்பி வாங்க முடியாத ஸ்டேட், கொடுக்கறதே தெரியாத மாதிரி கொடுக்குறது. ம் புரியுதா? ம் ம் வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாது. ம் அந்த மாதிரி கொடுக்குறவங்க திரும்பி வாங்க முடியாத ஸ்டேட்ல அவங்களுக்கு நீ ஒன்னும் திரும்பி பண்ண முடியாது.
கடவுளுக்கு வந்து நீ ஏதாவது திரும்பி பண்ண முடியுமா? எல்லாமே இருக்கு, அவர் தான் எல்லாம் கொடுக்குறாரு, திரும்பி அவருக்கு என்ன பண்ண முடியும் நீ? அவர் ஒன்னும் எதிர்பார்த்து இல்லை, ஒண்ணும் இல்ல அவர் இல்ல. ஒரு கோடீஸ்வரர் வந்து ஒரு 10 ரூபா போடுறான்டா, அந்த பிச்சைக்கார கோடீஸ்வரருக்கு என்ன பண்ண முடியும்? அப்படியே அவன் அட்லீஸ்ட் தேங்க்ஸ் சொல்லலாம். ரைட்டா, ரொம்ப நன்றியா, நீங்க நல்லா இருக்கு, உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பட் அது கூட தெரியாத மாதிரி பண்ணணும். புரியுதா? அதுதான் அருள். அதாவது வெல்த் ஆஃப் அருள்ன்றது வந்து பிளெஸிங்னு வச்சுக்கோங்க. அருள் உடைமை, உடைமைன்னா வெல்த், இது ஒரு வெல்த். புரியுதா? இதுதான் அடிப்படை, இது ப்ரீ ரிக்வெஸ்ட். இதுல இருந்து நீ மேல ஏறுற, நீ மேல ஏறும் போது திருவள்ளுவர் என்ன சொல்றாரு, நல்லா புரிஞ்சுக்கோ. இது ஸ்டேஜ் தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் இதுலயே ஸ்டேஜ் போட்டிருக்காரு அவர். இது ரொம்ப ஸ்டெப்ஸ் ரொம்ப முக்கியம். புரியுதா? மறுபடியும் வர்றேன். இப்ப நமக்கு புகழ் வந்துருச்சு, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் புகழ் கிடைச்சிச்சு, வீடுகள் எல்லாம் கிடைச்சிச்சு, அதுக்கப்புறம் என்னடா பண்றதுன்னு கேட்டான்னா, அன்பை வளர்த்துக்கப்பா. நீ பெரிய இடத்துக்கு வந்து நீ வந்து உனக்கு காசு, பணம், பேரு, புகழ் எல்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன, அருள் வளர்த்து. என்ன சொல்றாருன்னா, அதாவது புலால் மருத்துல என்ன அர்த்தம்னா, இங்க இடத்த புலால் மருத்துவ ஃபர்ஸ்ட் சொல்றாருன்னா, அருளால புலால் மருத்துவம் வரணும் தவிர தப்பு ரைட்னால வரக்கூடாது. இப்போ ரொம்ப முக்கியம், புலால் மருத்துல எதுக்கு வரணும்னா, இப்ப நானும் இப்ப நான்வெஜ் நான் சாப்பிடுவேன், நான் சாப்பிடுவேன், நான் கூட சாப்பிடுவேன். ஆனா இது என்ன கான்செப்ட், என்ன சொல்ல திருவள்ளுவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உன்னால ஒரு உயிர், நீ சாப்பிடுறது உயிரை கொல்லணுமா, ஒரு உயிரை டார்ச்சர் பண்ணி நீ சாப்பிடணுமா, அப்படி நீ சாப்பிடுற அந்த அளவுக்கு நின்ன சாப்பாடா வேணுமா, இந்த தாட்ல நீ சாப்பாட்டை நிறுத்தணுமே தவிர, அன்பு மிகுதியால நிறுத்தணுமே தவிர தப்பு ரேட்ல நிறுத்தாத. புரியுது இல்ல? புலால் மருத்துவம் சொல்றாரு. இதுதான் புலால் மருத்துவம். புலால் மருத்துவத்துல என்னன்னா, இப்போ நிறைய குரல் சொல்லுவாரு, செத்த பணத்தை சாப்பிடுற அந்த மாதிரிதான் குரல் வரும், அதெல்லாம் இருக்கட்டும். பட் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, அன்பை வந்து ஜாஸ்தியா புலால் நிறுத்தணும். புரியுதா? சரி, இப்போ புலால் மருத்துவம் வந்துருச்சா, இப்ப நீ வந்து அடுத்தவனை கொல்லுவ, சாப்பிடுவ. ஜிடி நாயுடு தெரியுமா உனக்கு? ஜிடி நாயுடு தெரியுங்களா? அவருடைய பயோகிராபில அவர் ஃபாரின் போவாரு. அவர் ஃபாரின் போகும்போது என்ன ஆகும், கப்பல் வந்து கவுந்துரும், டைட்டானிக் கப்பல் மாதிரி பெரிய கப்பல் குரூஸ் கவுந்துரும், எல்லாரும் தண்ணியில விட்டுருவாங்க. அந்த சேவிங் போட் வரும்ல காப்பாற்றுறதுக்கு, வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த கடல்ல இருந்த எல்லா சுறா மீன் வந்து எல்லாரையும் சாப்பிட்டோம், விழுந்தவங்க எல்லாரையும் சாப்பிட்டோம், கடல்ல கப்பல்ல விழுந்தவங்க எல்லாரையும் சாப்பிட்டோம். ஜிடி நாயுடு மட்டும் சாப்பிட்டோம். ஜிடி நாயுடுக்கு வந்து காப்பாத்திடுவார், ஜிடி நாயுடு தப்பிச்சு வந்துடுவாரு. அப்புறம் ஜிடி நாயுடு கேட்பாங்க, நீங்க உங்களை ஏன் சாப்பிடலன்னு. அவர் சொல்லுவாரு, நான் இது வரைக்கும் வந்து எந்த உயிருக்கும் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கல, நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இந்த உயிரையும் நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அதனால அந்த உயிர்களுக்கு எனக்கு தெரியும் அது நம்ம என்ன கஷ்டப்படுத்தாதுன்னு. அவ்வளவுதான் ஆன்சர், அவர் பதில் அதுதான். ஏன் என்ன உங்களை ஏன் எல்லாரையும் சாப்பிட்டுச்சுல, உங்களை மட்டும் ஏன் சாப்பிடலன்னு கேட்கும். நான் வந்து இது வரைக்கும் எந்த உயிருக்கு கஷ்டப்படுத்தது இல்லை, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எந்த உயிருக்கு கஷ்டப்படுத்தது இல்லை, அதனால எல்லா உயிருக்கும் எனக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே அவர் எல்லா உயிருக்கும் சாப்பாடு போடுவாராம், மீனுக்கு போய் சாப்பாடு போடுவாராம், எதையும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க ஜிடி நாயுடு. புரியுதா? அதனால எல்லாரையும் சாப்பிட்ட மீனுங்க இவர் மட்டும் சாப்பிடல. புரியுதா ஏன் சாப்பிடலன்னு? அதுதான் அறம். அறம் அதான் காப்பாற்றும். அறம் உன்னை காப்பாற்றும், தர்மம் காப்பாற்றுறது இதுதான். நீ கடைபிடிச்சது, நீ இது வரைக்கும் எந்த உயிருக்கும் தீங்கு கொடுக்கலன்னா இதுதான் அறம், இதுதான் புலால் மறுத்தல். புரியுது இல்ல? எதுக்கு நான் வந்து சாப்பிடல, சயின்டிஸ்ட் இல்ல, சயின்டிபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் ஜிடி நாயுடு, ஆட்டோபயோகிராஃபில வரும். சோ தவம்னா என்னன்னா, இப்ப லாஜிக் புரிஞ்சுக்கோ. இப்ப இவர் என்ன சொல்ல போறாரு, தவம் சொல்ல போறாரு. அடுத்த என்னது? தவம். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீ ரிக்வெஸ்ட் வந்து இது, அப்புறம் வந்து நான்வெஜ், தவம் சொல்ல போறேன். நான் சொன்ன நான்வெஜ் எதுக்கு வரணும், அன்பு மிகுதியால வரணும், செப்பரேட்டுக்காக வரக்கூடாது. ஒரு ஒரு உயிரினத்தை கொன்னு அதனால நீ வயிற்று ரொப்பணுமா, அந்த அளவுக்கு எனக்கு சாப்பாடு தேவையில்லைன்ற எண்ணத்துல நிக்கணும். புரியுதா? அடிப்படை.
இதுக்கப்புறம் என்ன செய்ய போறாருன்னா இவர் வந்து தவம் பண்ண போறார். தவத்துக்கு என்ன சொல்றது? அஸ்டாரிட்டியா? ம் அஸ்டாரிட்டின்னு என்ன தெரியுமா? என்ன? அது ரொம்ப ஒரு ஒரு குறள் இருக்கு, ரொம்ப எல்லாம் மண்டையை பிச்சுக்காத. தவம்னா என்ன தெரியுமா? ம் தவம்னா ம் அக்செப்டிங் பெயின், ம் accepting pain and இவ்வளவுதான் பார்த்தாவும். உற்றுநோய் நோற்றல் உருகன்கு, இதுதான் குறள். குறள் சொல்றேன் பாரு, குறளே காமிக்கிறேன். அதாவது தவம்னா என்னன்னா, கொஞ்சம் பின்னாடி போ அந்த ஸ்லைட் கட், அந்த ஸ்லைட் கட்டு. புரியுதா? உற்றுநோய் நோற்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு ஊறு. இதான் குறள். சொல்லவா? காட்டு அந்த திருக்குறள். உற்றுநோய் நோற்றல் உயிருக்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்துக்கு கரு உரு உரு. தவம்னா என்ன தெரியுமா? உனக்கு வர்ற துன்பம் இருக்குல்ல, அதை தாங்கிக்கிறது, அக்செப்ட் பண்றது, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கிறது. அவள்தான் தவம். டூயிங் குட் நாட் டூயிங் பேட், நாட் டூயிங் ஈவில் டு அதர்ஸ். இவ்வளவுதான் தவம். நீ குட் பண்ண வேணான்ட்டார் அவர். கூட பண்ணாத, நான் கேட்டது பண்ணாம போதும். நல்லது பண்ணு சொல்லவே இல்லை, பார்த்தல. உனக்கு வர்ற துன்பத்தை தாங்கிக்க, மற்றவங்களுக்கு தீமை. இதுதான் தவம். புரியுதா? இதை நீ பண்ண பண்ண என்ன ஆகும் தெரியுமா? இந்த மாதிரி தவம் பண்ண பண்ண என்ன ஆகும்னா, இதுதான் வாழ்வே தவம். புரியுதா? பண்ண பண்ண என்ன ஆகும்னா, நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் வந்து தவம் வந்துருச்சா, உனக்கு ஒழுக்கம் கெடும், கல்லாமை வரும். என்ன வரும்? இந்த 2 பிரச்சனை வரும். இப்ப நித்யானந்தர் மாட்டிக்கிட்டார்ல, நித்யானந்தர் என்ன பண்ணாரு? ஒழுக்கம் கெட்டு போச்சு. தவம் பண்றதுக்கு உனக்கு பவர் வரும் பால. தவம் பண்ண பண்ண என்ன வரும்? அஷ்டமா சித்திக்கு பவர் வரும். தவம் பண்ண 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 பவர் வரும்போது அந்த நேரத்துல வந்து உன்னோட ஒழுக்கம் வந்து கெடும். உனக்கு வந்து அடுத்தவங்க மேல பொருள் திருடுற ஆசை வரும். அடுத்தவங்க பொண்டாட்டி, அடுத்தவங்க காசு. இப்ப திருவள்ளுவர் அடிக்கிறாரு, நித்யானந்தர் அடிச்சாரு, நிறைய காசு அடிச்சிருக்காருல்ல, இதுல மாட்டிக்குவாங்க துறவிங்க. புரியுதா? அதனால மாட்டாம உண்மைய பேசி வாழணும். வாய்மை. வாய்மைன்னா என்னது? உண்மையை பேசி வாழணும். வாய்மைன்னா வாய்மை யாதொன்றும் தீமை இல்லாத சொல்றாரு. எந்த ஆங்கிள்லயும் தீமை வந்துடக்கூடாது. இந்த மாதிரி சொல்லா பேசணும். அப்புறம் கோவப்படக்கூடாது. அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. உனக்கே துன்பம் செஞ்சாலும் அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. யாரையும் கொல்லக்கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றாரு அவரு? இது வரைக்கும் எடுத்துக்கோ, இது ரொம்ப முக்கியம். இந்த இதெல்லாம் எடுத்துக்கோ. இதெல்லாம் ஏன் சொல்றாரு அவர் இந்த இடத்துல? புரியுதா? ஏன் சொல்றாரு தெரியுமா? நீ தவம் பண்ண ஆரம்பிச்சோன்னா உனக்கு பவர் வரும். பவர்லால என்ன வேணா செய்யலாம். அந்த பவர் வந்த உடனே நீ இதெல்லாம் செய்யாம இருக்கணும். புரியுதா? இதை நீ கிராஸ் பண்ணி மேல வந்தாதான். பாதி சாமி நிறைய பேரை கொலை பண்ணிட்டாரு. இவரு நம்ம காஞ்சி காமக்குடி அவர் கொலை கேஸ் எவ்வளவு தெரியுமா? ஏன் சொல்லு? உங்களுக்கு பவர் வரும்பால, நினைச்சா கொல்ல முடியும். விவேகானந்தர் ஒரு கதை சொல்லுவாரு, அப்படி மேல பார்த்தோன்னே கொக்கு செத்துருக்கும். ஞாபகம் இருக்குல்ல? பவர்ல தெரியுமில்ல? நம்ம கர்மயோகால படிச்சோம்ல, கொக்கு செத்துரும். அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, நான் என்ன கொக்கு நினைச்சியா என்ன கொல்றதுக்குன்னு பாரு. அம்மா வந்து வெளியே வந்து வீட்டுல வேலை பார்த்துருக்கணும். அம்மா சொல்லுவாங்க, நீ என்ன தம்பி நான் என்ன கொக்கு நினைச்சியா, நீ பாத்துட்டு எரிஞ்சு போறதுக்குன்னு பாங்கல்ல. அந்த கதை ஞாபகம் இருக்கா?
கரெக்ட். அந்த பவர் வரும். அந்த பவர் வந்தனால திமிர் அடைஞ்சிடக்கூடாது. புரியுதா? இந்த மொத்தம் எத்தனை சொல்றாரு? 1 2 3 6. இந்த 6ஐயும் நீ கிராஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு ஞானம் வரும். நல்லா தெரிஞ்சு. தவம் தவம் வந்து டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லிட்டாரு தவத்துல. ஒழுக்கம் கெட்டுக்க கூடாது, அடுத்த பொருள் ஆசைப்படக்கூடாது, வாய்மை இது டூ, இது டோன்ஸ். புரியுதா? டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லிட்டாரா? அடிப்படை என்ன சொன்னாரு? உனக்கு வர துன்பத்தை தாங்கிட்டு மற்றவங்க துன்பம் கொடுக்காம இருக்கணும். இதுதான் பார்த்தாவும் ஒரே என்ன சொல்லி முடிச்சிட்டாரு. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி 6 சொல்றாரு. அது அவ்வளவுதான். அவ்வளவு கான்செப்ட் புரியுது இல்ல? கிஸ்ட் கொடுத்துட்டு பிராக்டிக்கல் கைடு மாதிரி கொடுக்குறாரு எப்படி பண்ணணும்னு. அதான் டூஸ் அண்ட் டோன்ட் சொல்லிட்டாரு தவத்தோடையது. சொன்னதுக்கு அப்புறம் இப்ப பேச போறாரு, ஞானத்தை பேச போறாரு. விஸ்டம். ஓகே. விஸ்டம் வந்து அவரு நல்லா பிரிக்கிறார். இப்போ வந்து நம்ம லெவலுக்கு நம்ம இங்க வர்றோம். எங்க வர்றோம்? பக்கத்துல வந்துட்டோம். எங்க வந்துட்டோம்? செல்ஃப் அபெகனேஷன் வந்துட்டோம். உறவு நிலையாமை என்னடா? நிலையாமைனா தான் சொல்ல போறாரு. வந்துட்டோம். இந்த 4 சேர்த்ததுதான் வந்து தம்பி ஞானம். ஞானத்தை வந்து 4ஆ பிரிக்கிறார் அவர். செல்ஃப் அபெகனேஷன் சொல்றாருல, அது துறவு. ரைட்டா? சரி. இப்ப துறவு வந்து ஒருத்தனுக்கு வரணும், ஞானம் வரணும்னு வச்சுக்கோ. அவரை 4 ஸ்டேஜ் கொண்டு போறாரு. அதுலயும் 4 ஸ்டெப் சொல்றாரு அவர் திருவள்ளுவர். புரியுதா? 4 ஸ்டெப் சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் என்னது? இந்த மாதிரி ஆர்டர்ல இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. திருக்குறள்ல இந்த மாதிரி ஃப்ளோல இருக்குன்றது எனக்கு தெரியாது. படிக்கணும், குரு சொல்லி கொடுக்கணும். எனக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து இலங்கை ஜெயராஜ். ஒருத்தர் தெரியுமா யாருன்னு? ஒருத்தர் இருக்காரு இலங்கை ஜெயராஜ்னு, அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒரு குரு மூலம் இல்ல இந்த ஃப்ளோவே வந்து எவ்வளவு பெரிய மேட்டர். அவ்வளவுதான். இது புரிஞ்சு போனாலே நீ திருக்குறள் படிக்க தேவையில்லை. இது புரிஞ்சா இல்ல இது தெரிஞ்சிச்சுன்னா திருக்குறள் படிக்கணும்ன்ற எண்ணம் வரும் ஒழுங்கா. இல்ல அவ்வளவுதான். இது புரிஞ்சிருச்சுனாலே திருக்குறளுடைய கரெக்டா புடிச்சுக்குவேன். இது இங்க நான் இங்க இருக்கு, அதுக்கப்புறம் இது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி டக்குனு போயிடலாம். இது சொல்லி கொடுக்கறது குரு வேணும் பாலா. இது வந்து நாம வந்து தனியா புக்கு படிச்செல்லாம் வராது. யாவும் படிச்சும் வராது. அதெல்லாம் நான் வாழ்ந்து புரிஞ்சு சொன்னாதான் வரும். புரியுதுல்ல? திருக்குறள் மட்டும் வந்து வாழ்றவங்க கூட நீ திருக்குறளை ஃபாலோ பண்ற பத்தி அவங்ககிட்ட தான் கத்துக்கணும். புக்கு படிச்சு கத்துக்க முடியும். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் வந்து நான் என் லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். இல்லைன்னா இந்த ஃப்ளோ என்னால சொல்ல முடியாது. புரியுதுல்ல? இப்ப ஞானம்ன்றது வந்து இப்ப ஞான யோகா நம்ம படிக்கிறோம்ல, ஞானத்தை என்ன பண்றாரு திருவள்ளுவர்? 4ஆ பிரிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து இம்பெர்மனன்ஸ் தெரியணும். உனக்கு ஞானம் வரணும், என்ன வரணும்? இம்பெர்மனன்ஸ்னா என்னது? நிலையாமை. புரியுதா? நிலையாமையில எது நிலை கிடையாது. உடம்பு நிலை கிடையாது. யாக்கை நிலையாமை. யாக்கைன்னா உடம்பு பல. யாக்கை நிலையாமை. அப்புறம் வந்து இளமை நிலையாமை, யூத். இப்படிமே யூத்தா இருப்பியா? இப்ப கை ஸ்டார்ட் ஆகும், நெஞ்சு வலி அடிக்கும், இருமல் வரும், அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும்ல. இளமை நிலையே கிடையாது. இளமை சின்ன வயசுல கஷ்டப்பட்ட, வயசாக போற. ஆனா இங்க கொஞ்சம் குட்டியூண்டு வயசுல இளமை இருக்கு. அந்த அப்படியே இருக்குன்னு நினைச்சுக்கிறோம்ல, அது உண்மை கிடையாது. கண்ணதாசன் சொல்லுவாரு, பிலாசபி எல்லாம் வந்து உடம்புல ரத்தத்தை சூடு இருக்கும்போது புரியாது, சூடு குறைய குறைய தெரியும்பாரு. ரத்தத்துல சூடு இருக்கும்போது பிலாசபி புரியாது தம்பி, ரத்தத்தை சூடு குறையும் பாரு, அப்போ பிலாசபி புரியா இருக்கு சொல்லுவா. இளமை நிலையாமை. அதுக்கப்புறம் செல்வம் நிலையாமை, உயிர் நிலையாமை. டப்புன்னு உயிர் போயிடும். நம்ம நினைக்கிறோம் இப்படியே இருப்பாங்க, டப்புன்னு நாலு காலையில ஆள் காலியாயிடும். அதுக்கு ஆதிசங்கர் ஒரு பாட்டு சொல்லுவார், நளினி தல கட்ட நலமணி தரலம் தத்தச்சுவித அதிசய சப்பலம்னு ஒரு லைன் வரும் சமஸ்கிருதத்துல. தாமரை இலை மேல தண்ணி இருக்கு பாரு, அந்த தண்ணி வந்து தாமரை இலை மேல தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி காத்தடிச்சுன்னு அப்படி ஆடிட்டே இருக்கும். ஒரு டிராப் வந்து மேல இருக்கும், கீழே தண்ணி இருக்கும், இலை மேல ஒரு டிராப் இருக்கும். காத்துல அப்படி ஆடும்போது இந்த தண்ணி டிராப் அங்கிட்டு இங்கிட்டு போவோம், பார்த்திருக்கியா? தாமரை இலை பார்த்திருக்கேன். மேல ஒரு டிராப் தண்ணி இருக்கும், அது ஒட்டாது, இலையில ஒட்டாது, ஓடிட்டே இருக்கும்.
அப்படி காத்துக்கு அப்படி ஆடும்போது அதுல குளத்துல எப்ப சேருன்னு தெரியாது. குளத்து தண்ணியில சேர்றது மேல வந்திருக்கும், டிராப் இருக்கும். அந்த மாதிரி ஜீவாத்மா பரமாத்மா. எக்ஸாம்பிள் சொல்றாரு ஆதிசங்கருக்கு. பரமாத்மாவும் ஜீவாத்மா எப்படின்னா, அப்படி லைட்டா கொஞ்சம் காத்து ஜாஸ்தி இருந்தா அந்த தண்ணி வந்து பரமாத்மா சேர்ந்துடும் பட்டுன்னு. தப்புன்னு அந்த தண்ணிக்குள்ள அந்த குளத்தோட தண்ணியில சேர்ந்துடும் அந்த டிராப். ஜீவாத்மா அப்படி வெளியே வந்து தனியா தெரியுது இல்ல, பரமாத்மால இருந்து தனியா ஒரு உயிரா தெரியுது இல்ல, பசுவா தெரியுது இல்ல. பதியில இருந்து வெளியே வந்து பசுவா தெரியுது. அது எப்ப மறுபடியும் பசு கூட சேரும் சொல்ல, பதி கூட சேரும் சொல்ல முடியாது. அது ஒரு அதிசயம். அது ஒரு அதிசய சபலம். நளினி தலக்கட்ட நலமதி தரலம். நளினா தண்ணி. இந்த குளத்துல இருக்க தண்ணியில இருக்க டிராப் மாதிரி பரமாத்மா ஜீவாத்மான்ற அந்த அந்த ஒரு செப்பரேஷன் வந்து அவ்வளவு இம்பெர்மனன்ட்னு சொல்லுவார். இது வந்து சோலோடைய உயிர் நிலையாமை. திருவள்ளுவர் சொல்லுவாரு, காசை பத்தி சொல்லும்போது குரல் சொல்லுவார், சூப்பர் குரல், ரொம்ப பிடிக்கும். ஒய்ஃப் கூட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். என்ன குரல்னா, காசு எப்படி வரும் தெரியுமா? தியேட்டர்ல ஆளுங்க வர்ற மாதிரி வரும். இது குரல்டா, திருக்குறள் இது. காசு எப்படி போகும் தெரியுமா? படம் முடிஞ்ச உடனே போன மாதிரி போயிருக்கும். காசு தியேட்டர்ல ஆளுங்க எப்படி வருவாங்க? ஒவ்வொரு ஆளா வருவாங்களா? ஒரே டக்குன்னு எல்லாம் வர மாட்டாங்க தியேட்டர்ல. கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்களா? ஒரு 4 டோர் 5 டோர்ல கொஞ்சமா ஆளுங்க வருவாங்க. இல்ல ஒரே டோர்ல தான் வருவாங்க. போகும்போது எப்படி போவாங்க? வெளியடிச்ச உடனே எல்லாரும் போயிடுவாங்க. டக்குன்னு எல்லாம் போயிருப்பாங்கல்ல. இந்த மாதிரி காசு வரும்போது மெது மெதுவா சேருமா காசு, போகும்போது பட்டுன்னு எல்லாம் போயிருவாங்க. டப்புன்னு ஜீரோ வந்து உட்காந்துருவாங்க. இது ஒரு குரல். இதான் இம்பெர்மனன்ஸ் ஆஃப் இது புரிஞ்சாதான் உனக்கு துறவு வரும் தம்பி. புரியாம உனக்கு துறவு வரவே வராது. இது பெர்மனண்டா இருக்கும், நான் இப்படியே இருப்பேன், என் காசு என்கிட்ட காசு இப்படியே இருக்கும், என் உடம்புல வியாதியே வராது. அது இது நிலையாமை புரியாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை, இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, உயிர் நிலையாமை, இந்த 4ம் புரியாத வரைக்கும் உனக்கு ரினோன்ஸே வராது. ஞானத்துக்கு அடிப்படை என்ன? நிலையாமை தெரியணும். அப்புறம் செல்ஃப் அபெகினேஷன் வரணும். என்ன வரணும்? செல்ஃப் அபெகினேஷன். எவ்வளவு அழகா கொண்டு போற பத்தியா ஆர்டர். நம்ம டைரக்டா விவேகானந்தர் அடிக்கிறாரு செல்ஃப் அபெகினேஷன். பட் நம்ம செல்ஃப் அபெகினேஷன் எங்க வச்சிருக்காரு பத்தியா திருவள்ளுவர். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கோ, கடமையை விட்டு ஓடி போக சொல்லல திருவள்ளுவர். தப்பு என்ன பண்றாங்கன்னா, இப்ப நித்யானந்தர் என்ன சொன்னாரு, ஒரு பொண்ணை பார்த்து நீ வயிற்றுல இருக்க குழந்தை அபாஷன் பண்ணிட்டு புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு வர சொல்லிட்டாரு. அது தப்பு. அப்படி பண்ணவே சொல்லல அவரு. கடமையை செஞ்சுக்கிட்டே மனசுல ஆசை வச்சுக்காதன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனசுல ஆசை வச்சுக்காத. ஏன்னா பெர்மனன்ட் கிடையாது, அவ்வளவுதான். எதுவுமே பெர்மனன்ட் கிடையாது. இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு போயிடும். இதுதான் உலகத்தோட நேச்சரு. இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ரைட்டான வேர்டு வந்து அஜைல். இது அஜைல் சொல்றது தெரியல. அது ரொம்ப ஒரு இம்பெர்மனன்ட் ஆக்டிவ், இம்பெர்மனன்ட் அது ஃபேப்ரிக். இது எப்ப அது எப்படி மாறும் சொல்ல புரியுதா? அதனால ரொம்ப அட்டாச் ஆகாத, அது எப்ப மாறும். அதனால நீ அதுல அட்டாச் ஆகாம வேலையை செய்கின்றார். புரியுது? செல்ஃப் அபெகினேஷன். செல்ஃப் அபெகினேஷன் எதுக்கு வரணும்னா, அது இம்பெர்மனன்ஸ்னால வரணுமே தவிர வெறுப்புனால வரக்கூடாது. அன்பு இருக்கணும். நான் அன்பு மிகுதிதான். நல்லா புரிஞ்சுக்கோ, நம்ம அன்புதான் பேஸ் சொல்லியிருக்கேன். நான் இதுக்கு வெறுப்புல வரவே கூடாது. புரியுதா? வெறுப்பு வந்துச்சுன்னா நீ தப்பு பண்ற, எங்கேயோ தப்பு பண்றேன்னு அர்த்தம். சொல்றது புரியுது? செல்ஃப் அபெகினேஷன்ன்றது அன்பு ஜாஸ்தியாய் வரணும். புரிஞ்சா? இதுக்கு ஒரு குரல் சொல்லுவாரு, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதலின் அதலின் இளன். குரல் ஒரு குரல். நீ எதை உன் மனசுல இருந்து ஆசையை விடுறியோ அதனால உனக்கு டார்ச்சர் கிடையாது. அவரு கிளீனா சொல்லிட்டாரு, எதை விடுறியோ எல்லாத்தையும் விட சொல்லல. ஒண்ணுன்னா விடுப்பா, எதை விடுறியோ அதுல உனக்கு டார்ச்சர் இல்லை, அவ்வளவுதான். உடம்ப விடுறியா, உடம்புனால டார்ச்சர் இல்லை. இளமையை விடுறியா, இளமை. வெல்த்தை விடுறியா, வெல்த்னால டார்ச்சர் இல்லை. உயிரை விடுறியா, உயிர்னால டார்ச்சர் இல்லை, அவ்வளவுதான். எதை புடிச்சுக்கிறியோ அதனால டார்ச்சர் வரும். நாளில் எதை விடுறியோ அதனால டார்ச்சர் வரும். ஓகேயா? துறவு சொல்லிட்டாரு. துறவு அதுக்கப்புறம் 3வது ஸ்டேஜ் என்ன சொல்றாரு ஞானத்துக்கு? என்ன? ட்ரூத் ரியலைசேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோ, மெய் உணர்தல். ட்ரூத்.
ரியலைசேஷன். நோயிங் வேற, ரியலைசேஷன் வேற. தெரியுதா? நோயிங்னா என்னது? நோய்னா நோயிங்னா என்ன? உடம்பு சரியில்லாம போகுது. நோ 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 நோயிங், நாலேஜ். நோய்னா நாலேஜா? நோய் இல்லடா, இங்கிலீஷ் நோயிங். நோயிங். நோயிங்னா என்னது, ரியலைசேஷன் என்னது, வித்தியாசம் என்ன? ஓகே ஓகே. நோயிங்னா தெரியுது, ரியலைசேஷன்னா உணர்றது. வித்தியாசம் என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது ரெண்டா பிரிச்சோம்னா, இன்டெலிஜென்ட் உங்ககிட்ட 2 எக்யூப்மெண்ட் இருக்கு. நல்லா தெரியும். எதுவுமே வந்து 2 எக்யூப்மெண்ட் வச்சு நீ வந்து நீ வந்து டிசைட் பண்ணுவ. ஒண்ணு வந்து உன் மைண்ட், மனசு. மனசுக்கு சரியா படலன்னு சில விஷயங்கள்ல. சிலது வந்து உன் புத்தி. இது எப்படிரா, லாஜிக்கே இல்லையடா. அந்த 2 தான் இப்படிதானே முடிவு எடுப்ப நீ. முடிவுக்கு 2 எக்யூப்மெண்ட் கொடுத்துருக்காரு. 2 கரணம் இருக்கு. கரணம்னா டூல்ஸ். 2 எக்யூப்மெண்ட் இருக்கு. வந்து மைண்ட், இன்டெலெக்ட். இந்த டிசிஷன் மேக்கிங் வச்சு எது வச்சு எடுப்ப நீ? ஒண்ணு வந்து இது என்னமோ ஃபீலிங் எனக்கு சரியில்லைப்பா, அது புரியுதா, லாஜிக்கே இல்ல. உதாரணத்துக்கு வந்து ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு ரோட்ல, என்ன, அவர் பார்த்த உடனே உனக்கு ஃபீல் பண்ணி கொடுக்குற ஒரு 10 ரூபா, அங்க லாஜிக் பார்க்க மாட்டேன். கஷ்டப்படுறாரு, என்னடா இருக்கு 10 ரூபா, அது உங்க ஃபீலிங் தான் மேட்டர். புரியுதா? அந்த டிசிஷனுக்கு என்ன காரணம், அந்த ஆக்ஷனுக்கு என்ன காரணம்? ஃபீலிங்ஸ் தான் காரணம். சில இதை பார்த்தனா, என்னடா பண்ற, தப்பு, லாஜிக்கலி இது சரி வரல, நீ சொல்றது ஒண்ணு லாஜிக் இல்லையா, இதுல நீ எக்ஸ்பிளைன் பண்றது இந்த ஆள்ற ஒரு லாஜிக்கே காணாம என்ன, நான் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கா? நான் சொல்றதுல லாஜிக் இருக்குல்ல, அடிப்படையில இருந்து மேல போகுதுல அப்படியே கொஞ்சமா. அதனாலதான் நீ அக்செப்ட் பண்ற, நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எடுத்தோடனே ஃபேமிலியை விட்டுன்ற, சன்னியாசம் எடுத்துக்கன்றனா, இது லாஜிக் இல்லப்பா, அது சரி வராது, நீ சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு போயிடுவேன். லாஜிக்கலி நீ புத்தி ஒத்துக்கணும். என் புத்தி ஒத்துக்கிட்ட மாதிரி உன் புத்தி ஒத்துக்கிட்டா நீ லாஜிக் ஒத்துக்குவேன். இது லாஜிக், ரைட்டா? ரெண்டும் வந்து ரெண்டுமே அக்செப்ட் ஆகுதா? மனசும் ஒத்துக்குது, புத்தியும் ஒத்துக்குதுன்னா என்ன சொல்ற, அதுக்கு பேர் என்ன? மனசும் ஒத்துக்குது, புத்தியும் ஒத்துக்குதுன்னா அதான் பேர் என்ன? அதான் ரியலைசேஷனா? ரியலைசேஷன்ன்றது என்ன தெரியுமா? ரெண்டுமே ஓகே சொல்லு, ஜென்ரலா சொல்லாது. அது சொல்லிச்சுன்னா அது அவ்வளவுதான், முடிஞ்சு. ரியலைஸ் பண்ணிட்டேங்க. ரெண்டுமே வந்து எஸ் கரெக்ட்னு சொல்லி வச்சுக்கோங்க. மனசும் ஃபீலிங்கும் கரெக்ட், ஃபீலிங் வந்து கரெக்ட், லாஜிக் கரெக்ட் சொல்லிச்சுன்னா இது பேரு செல்ஃப் ரியலைசேஷன். இது வந்து இதுதான் வந்து கோல். என்னதான் புக்கு படி, லாஜிக்கலி புரிஞ்சுக்கோ, உன்னால வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியல வச்சுக்கோங்க, இது நாலேஜ். எக்ஸ்பீரியன்ஸ் வரலன்னு வச்சுக்கோ, முடியாது, ஒத்துக்க மாட்டேன். நான் அந்த இது எக்ஸ்பிளைன் பண்ணல தம்பி. நீ சொல்ற எவ்வளோ என்னமோலாம் சொல்ற, பட் அது என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆக மாட்டேங்குது. ஒத்துக்குவேன் நான், கரெக்டா? ஓகே. உதாரணத்துக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டா, என்கிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ? நீ பாத்துட்டியா கடவுள? இல்ல. நான் வந்து இருக்காருன்னு ஒத்துக்குவேன். ஏன் சொல்லு? எனக்கு கல்யாணம் எப்படி நடந்துச்சு, புரியுதா? என் குழந்தை எப்படி பிறந்துச்சு, நான் சொல்றது புரியுது இல்ல? எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன், எனக்கு நடந்திருக்குப்பா, நான் கல்யாணம் வந்து திருப்பதியில போய் வேண்டிக்கிட்டேன், எனக்கு கல்யாணம் திருப்பதியில நடந்துச்சு, எனக்கு கல்யாணம் வந்து நான் அரேஞ்ச் பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அரேஞ்ச் ஆச்சு. குழந்தை வந்து நான் பழனியில போய் வேண்டிக்கிட்டேன், பதினஞ்சுக்கு அப்புறம் அந்த குழந்தை அது 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 அமைப்பு அமையுது இல்ல, ஃபார்ம் ஆகுது. அது யாரு பண்றா, கடவுள் பண்றது நான் பண்றது வித்தியாசம் இருக்கும். அது கச்சிதமா ஃபார்ம் ஆகும். புரியுதா? ஒரு பாட்டு, என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா, அந்த பாட்டு வந்து நந்தனார் பாட்டு, அதுல வரும். கச்சிதமோ என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனை, கச்சிதமா அது ஃபார்ம் பண்ணுவார். அவருடைய பிளானிங் ஆக்டிவிட்டி சூப்பரா இருக்கும் கடவுள் பண்ணும்போது. அது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் நீ கடவுள் இருக்காருன்னு ஒத்துக்குவேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனனால நான் சொல்றேன் எஸ் இருக்காரு. அது செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அடுத்தவனுக்கு கொடுக்க முடியாது.
கடவுள் எத்தனை வேலை பார்க்கறாரு தெரியுமா? கடவுளுடைய ஆக்ஷன்ஸ் எத்தனை? 5. கடவுள் என்ன பண்றாரு? 5 5. வேலை. கடவுளோட தொழில் எத்தனை? காட் ஆக்ஷன்ஸ் எத்தனை? அப்பதான் சொன்ன 5ன்னு. பட் நான் 3 தான் நினைச்சேன். ஆட்கள். ரைட்டா? அது தெரியும் உனக்கு. பொதுவா வந்து ஜெனரேஷன், ஆபரேஷன் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். கரெக்டா? சரி. காடுக்கு ஃபுல் ஃபார்ம்டா. ஜிஓடினா என்ன? ஜிஓடினா ஜிஓடி, ஜெனரேஷன் ஆபரேஷன் டிஸ்ட்ரக்ஷன். ஓகே. எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஜெனரலா பண்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஸ்பெஷலா 2 பண்ணுவார். இது எதுல பண்ணுவார் தெரியுமா? இது வந்து மாயையில பண்ணுவார். எதுல பண்றாரு? மாயையில பண்றது. மாயாமலம் இருக்குல்ல, அதுல பண்றாரு. ஸ்பெஷலா 2 பண்ணுவார். அது வந்து பசுக்கு பண்ணுவார். ஒவ்வொரு பசுக்கு பண்ணுவார். தனிப்பெரும் கருணை. என்னது அது? ஹைடிங் அண்ட் பிளஸிங். ஹைடிங் அண்ட் பிளஸிங். ஓகே. அருள். ஒவ்வொரு சோல்லையும் போய் பண்ணுவாரு பாலா. ஒவ்வொரு சோலையும் ஜெனரலா பண்றது, எல்லாருக்கும் பண்றது, காமன். ஓகே. படைத்தல் காத்தல் அருள் வந்து பொதுவா இருக்கும். எல்லாருக்கும் சேர்த்து பண்ணுவாரு, சேர்த்து அழிப்பாரு, சேர்த்து காப்பாத்துவார். இப்போ உலகம் எப்படி இருக்கு அந்த மாதிரி. உலகத்தை உனக்கும் எனக்கு ஒரே தானே உலகம் வருது. ஆமா ஆமா. அது வந்து படைத்தல், காத்தல், அழித்தல். நைட்டு ஒடுக்குறாரு என்ன. அதே ஆனா மறைத்தலும் அருளலும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா பண்ணுவார். உனக்கு எது மறைக்கிறாரு, உனக்கு எது அருள்றது, எனக்கு அருள மாட்டார். இது படிச்சு உனக்கு என்ன புரியுதோ அது உனக்கு புரியுது, உனக்கு எனக்கு புரியுது, எனக்கு இல்ல. அருளலும் மறைத்தல் அருளலும் வந்து தனித்தனியா பண்ணுவார். இதெல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஒண்ணு வரும். கடைசி ஞானத்துல கடைசி என்னன்னா அவா அறுத்தல். ஏன் டிசைர் கட் ஆகுது? புரியுதா? டிசைருக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நானும் ஈகோ. நானும் எனது இருக்கிறது டிசைர் இருக்கும். யார் ஆசைப்படுறேன்? நான் தான் ஆசைப்படுறேன். நான் எனது இல்லைன்னா அவருக்கு எப்படி ஆசை வரும்? புரியுதா? எல்லாம் வந்து குருநானக் தெரியுமா? குருநானக் சீக்கிய மத தலைவர். அவருடைய இப்போ பட்னத்தார் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு வந்துச்சுல்ல, அந்த ரிலேஷன் ஸ்டேட் சொல்றவனுக்கு புரியும். ரிலேஷன் ஸ்டேட்ஸ். குருநானக் என்ன பண்ணுவாரு, ஹிந்தியில வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டே போவார் அவர். அவர் வந்து என்னன்னா வியாபாரி. அளந்து அந்த அரிசி கோதுமை இருக்குல்ல, அது வந்து படி இருக்குல்ல, அந்த மரக்கா சொல்லுவோம். மரக்கான்னா அந்த ஒரு வெசல் இருக்கு பாத்துக்கல, 1 படி 2 படி அளந்து போடுவாங்கல்ல, மூட்டையில இருந்து போடுவாங்கல்ல கடையில. ஆமா. அப்படி அளந்து போடும்போது 1 2 3 10 11 12 13 13. என்ன ஹிந்தியில 13 உன்னது, 13 இது உன்னதுன்னு சொல்றது. புரியுதா? இவர் 13 போடுவார்ரா, 13ன்னு சொல்லி போடுவார். அப்படியே நின்றும் அவருக்கு. அவ்வளவுதான். பாடி தேரா, இளமை தேரா, வெல்த் தேரா, ஹெல்த் தேரா, எல்லாம் தேரா, சப் தேரா 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 சொல்லிட்டு அப்படியே ஞானம் அடைஞ்சு போயிடுவார். அப்படியே கடையை விட்டு போயிடுவார் அவர். காதற்று ஊசி வராதுக்கான் கடை வெளிக்கிறது எப்படி போனாரு பட்னத்தார். அந்த ஸ்டேட், ரியலைசேஷன் ஸ்டேட். காதற்று ஊசி வராதுக்கான் கடை வெளிக்கன்றது வந்து பட்னத்தாருக்கு இதுக்கு முன்னாடியும் தெரியும். தெரியாமலாம் ஒண்ணும் கிடையாது. செத்தா எதுவும் வராது அவருக்கு தெரியாதா? எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த ஸ்டேட் ரியலைஸ் பண்ணது பத்தியா? ஐ சத்துரும் எல்லாமே உண்டு, எந்த எதுவுமே பேர் வந்து கட்டிங் த டிசைர்ஸ். புரியுதா? அவா அறுத்தல். இதுதான் ஞானத்துடைய முடிவு. திருவள்ளுவர் இதோட முடிக்கிறார். நல்லா தெரிஞ்சு, ஞானத்துடைய முடிவு வந்து ஆசை அறுத்தல். இதுக்கு அப்புறம் அவர் ஒரு கடைசி ஒண்ணு சொல்றாரு. இதெல்லாம் புரிஞ்சுச்சா? கடைசி ஒண்ணு சொல்றாரு. ஒரு டைம் அண்ட்
வெயிட் ம் வெயிட் வெயிட் ஆனால் தெரிஞ்சுக்கணும் சொல்லி முடிப்பார். புரியுதா? வெயிட்னா என்ன? இது விதி, ஊழ், ம் நியதி. நம்ம காலம் நியதி சொல்லுவோம்ல 36 தத்துவத்துல. காலம் நீதி கலை வித்தியாராக நீதி சொல்லி முடிப்பார் அவர். இப்ப நம்ம இது எங்க போய் முடிவு தெரியுதா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம்ல. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம் நம்ம? இது சொல்றாரு சஞ்சித கர்மா, பராப்த கர்மா, ஆகாமிய கர்மா. இதுதான் அவர் சொல்றது. நீதி ஊழ் தான் விதி. ஓகே. இத அவர் சொல்லி முடிப்பார் கடைசி. ஆரம்ப முடியுது இதோட. அதுக்கப்புறம் பொருள் சார். இதே மாதிரி பொருளும் நான் சொல்லுவேன். இது இப்ப சொன்ன பாத்தியா, இதே மாதிரி பொருளும் சொல்லுவேன், இதே மாதிரி இன்பமும் சொல்லுவேன் நான். மூணும் இதே ஆர்டர் இருக்கு. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கு. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ஃப்ளோ இருக்கு. வரிசை, தமிழ்ல வரிசை இருக்கு. ரைட்டா? இப்போ விவேகானந்தர் சொல்றது எது? இத பேச போறாரு. நம்ம இத பேச நமக்கு எங்க இருக்கும். விவேகானந்தர் சொல்றது வேற, என்ன சைவ சித்தாந்தம் வேற, திருக்குறள் வேற கிடையாது. நான் சொல்றேன் எதுக்கு நான் சொல்றேன் புரியுது? அதெல்லாம் எல்லாம் ஒரே தான் சொல்றாங்க. நம்ம அது வந்து நம்ம மண்டைய போட்டு நிறைய படிச்சு நிறைய போய் அதான் ஒருத்தர் சொன்னாரு, ஒண்ணு ஒழுங்கா படிடா, மத்ததெல்லாம் புரிய ஆரம்பிச்சுட்டாரு. தெரியுதா? ஒண்ணு நீ திருக்குறள் எடு, ஒழுங்கா படி. இப்ப நீ திருக்குறள் ஒழுங்கா படி, காமிக்கிற படிப்ப சூப்பரா புரியும் திருக்குறள் உனக்கு. ஒரே ஒரு திருக்குறள் முடிச்சிடலாம். மெய் உணர்தல் எடுத்துக்கலாம். முக்தின்னா என்னது? பிறப்பு இறப்பு சைக்கிள்ல போகாம வெளியே வர்றது தானே முக்தி. திருவள்ளுவர் போய் கேட்டாங்களாம், தம்பி திருவள்ளுவர முக்தின்னா என்ன, அதை எப்படி ஏன் மனுஷன் பிறந்து போது சாகுறான்னு. அதுக்கு ஒரு பதில் சொன்னார். தம்பி என்ன, அந்த பொருள் வந்து என்ன தெரிஞ்சுக்க மாட்டேங்கிற, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பொருள் நினைச்சுக்கிறேன், அதனால மறுபடியும் பிறக்கிற. பொருள் அல்லவற்றை பொருள் என உணரும் மருளலாம் மானா பிறப்பு. உனக்கு ஒரு மருள் இருக்கு, மருள்னா மயக்கம், புரியுதா? பொருள் இல்லாததா பொருள் நினைக்கிற பத்தியா, அதனால அந்த மயக்கத்துலனாலதான் நீ மறுபடியும் பிறக்கிறேன். ஓகே, சரி. இது இன்னும் சூப்பரா சொல்லுவேன். ஒவ்வொன்றும் ஒரு தெருள் வரும், பொருள் வரும், எல்லாம் அதுல வரும். நீ படிக்க 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 புரியும். இப்ப திருக்குறள் படிச்சா உனக்கு புரியும். புரியுதா? இந்த பிறப்பெனும் பேதமை நீங்க சிறப்பெனும் செம்பொருள் காண்பது அறிவு. செம்பொருள் புரியுதா? ஒரு புரியுதுல? காமம், வெகுளி, மயக்கம், டிசையர், ஆங்கர், மயக்கம், நீ வந்து நீக்கிட்டனா நீ வந்து வந்துச்சு. மயக்கம்ன்றது அறியாமை. புரியுதா? சொல்றது புரியுதுல்ல? அவ்வளவுதான் பாலா. இப்ப உனக்கு புரியுதா? பொருள், இருள், இருள் நீக்கி மருள் நீக்கி, இருள் மருள் வருதா? சரி. அப்ப சைவ சித்தாந்தம் இதுல இருக்கா இல்லையா? நான் சொல்றது புரியுதா? அவ்வளவுதான். எல்லாமே லிங்க் ஒரே இடத்துல வந்து முடிஞ்சிடும். அவ்வளவுதான்ப்பா, முடிச்சாச்சு இன்னைக்கு கிளாஸ். இன்னைக்கு நான் என்ன படிச்சோம்? செல்ஃப் அபகினேஷன் என்னன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அவ்வளவுதான். லாஸ்ட் கிளாஸ் வந்து சைவ சித்தாந்தத்துல இருந்து ஒரு பார்த்தோம். இப்ப நம்ம பார்த்தது வந்து இது. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து இதை வந்து விவேகானந்தர் எப்படி சொல்றாருன்னு பார்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம இது பேச வச்சு விவேகானந்தர் பார்க்கும்போது நமக்கு சூப்பரா வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, அவ்வளவுதான். போதுமா? சரி. ரெடி, புரிஞ்சு? அதாவது சூப்பர். ஸோ இப்ப நம்ம படிக்க போறது வந்து இதுதான். நம்ம இந்த பரிமேல இருக்குல்ல, தான் படிக்க போறோம் நம்ம திருக்குறள்ல. இன்னும் டீப்பா டீப்பா போலாம். இப்போதைக்கு வந்து
என்னன்னு தெரியல. ஓ, நம்மளே பண்ணலாம். புரியல. ஒரே பயணம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போறோம். ம் அப்படியே படிச்சு நம்ம இல்லை சார், இதான் இதுதான் ஃபர்ஸ்ட் உரை பயணம். ம் இல்லை, நான் சொன்னது அங்கே இருக்கு பாரு. அதாவது ஒழுக்கு வழக்கு தண்டம் சொன்னேன்ல. இங்க வருது பாரு. அறம் எப்படி பிரிக்கிறாங்க? ஒழுக்கம், மனு முதலிய நூல்களால் விதித்தன. மனு சொன்னல, மனு விதி. இப்ப நான் பேசினேன் பாத்தியா, இதெல்லாம் இங்க இருக்கு, பரிமேத குலையில இருக்கு. இதுதான் நான் சொன்னது உனக்கு. நான் சொல்றது வந்து என்னமோ புதுசா கண்டுபிடிச்சலாம் சொல்லல, புரியுதா? பரிமேத ஒளி தான் சொன்னேன், புரியுதுல்ல? நான் சொன்னல, மூணா பிரிச்சு சொன்னல, ஒழுக்கம் வழக்கு தண்டம். இதுதான் படிக்க போறோம். படிக்கும் போது நம்ம டீட்டெயிலா படிக்கலாம். என்னமோ இருக்கு, லிங்க் கொடுப்ப, லிங்க் போச்சு. இது என்னமோ இருக்கு, படி. சரி, இதை நம்ம படிக்க போறோம். இப்ப நாம வந்து அந்த புக்கு பார்த்தோம்னா நம்ம எடிட் பண்ண இது இந்த 2 ஸ்லைடு